இதுக்கு பின்னாடி இருக்கு நம்ம தங்கின சின்ன ஒரு ஃபோர்ட் மாதிரி ஒரு ஆசிரமம். அது நேற்று நைட்டு கூட நான் ஒரு 7 மணிக்கு வரும்போது கூட நல்லா தெரிஞ்சு. காலையில் வியூ நல்லா தெரியும். வெள்ளம் தான் எந்திரிச்சு ஃபுல்லாக பார்த்தேன். மணி இப்போ 9:30. நல்லா தூங்கிட்டேன். கம்ஃபர்ட்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ரொம்ப நல்லா தூங்கிட்டேன். வீடியோலாம் எடுக்கல. அப்படியே வந்துட்டேன். ஓகே, ஃப்ரீயாக முடிச்சுட்டேன். போகலாம். நல்லா அட்வென்ச்சராக தான் இருக்குது. எல்லாமே ஃபேவரேட். காலையில் எந்திரிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5:30-6 மணி முடிய பறப்பேன். அதாவது ஃபுல் ஃபார்மில் இருப்பேன். அந்த 5:30க்கு மேலே ஆச்சுன்னா இருண்டும் போது நம்ம கொஞ்சம் ஸ்டே வச்சு பார்க்கணும். அப்படின்னும் போது கொஞ்சம் லைட்டாக நம்ம கான்ஃபிடன்ஸ் பூரா இறங்கும். பரவாயில்ல, அது மட்டும்தான். நான் பிளான் பண்ணது ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு நாளைக்கு 1000 பட்ஜெட் வச்சு மினிமம். சரி, ஓகே, முடியாத பட்சத்தில் 500 பட்ஜெட் வைப்போம்னு நினச்சேன். மேலே அந்த இது விநாயகர் சிலை இருக்கு பாருங்க. கல்லில் விநாயகர் கொஞ்சம் அப்படியே அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க. 500 பட்ஜெட் வச்சாலும் நம்ம சாப்பாடு ஒரு 200 போனாலும் 300. ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரெசார்ட்டு, சின்ன சின்ன ஹோட்டல் போயிட்டு எனக்கு ரூம்லாம் வேணாம், 300 நான் தரேன், வெளியில் தாவாரத்தில் படுத்துக்கிறேன், எதுவும் நீ தர வேணாம், காலைல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு ஃபோன் சார்ஜ் போட்டு போயிடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக 90% ஓகே சொல்லிடுவானுங்க. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். 100 பட்ஜெட்டுன்றது எனக்கே சாக்கு. அது மாதிரி நடந்ததான், வேறு வழியில் அவ்வளோதான் இருக்குது என்கிட்ட. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து லாக் ஆகிட்டேன். அதுக்காண்டி நம்ம போகிற இலக்கை மாற்ற முடியாது. இப்படி தான் நான் திருப்பி போய் நான் சம்பாரித்து திருப்பி வந்து இப்படியே 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த பிளானுக்காண்டி. அதனால் இப்போ ஒரு முறை எங்கள் அண்ணன் தான் சொன்னான், போகணும்னு நினச்சா அது இருக்குது இது இருக்குது போகணும் அதில் பிச்சை எடுத்தால் அது போகணும்டா அப்படின்னா. இப்போ அந்த நிலமையில தான் இருக்குது. ஓகே, ஆனால் நல்லா தான் இருக்குது. ஆண்டவன் கருணையாலையும் வேறுனா ஆண்டவன் புண்ணியத்தினாலையும் என்னோட கொஞ்சம் முயற்சினாலையும் அதிகப்படியான உதவினாலையும் நான் போய்கிட்டே தான் இருக்கேன். ஓகே, இதே மாதிரி அங்கே வரைக்கும் போகணும். ஓகே, போகலாம். ஓகே, எங்கே பார்த்தாலும் சிவாஜி ஸ்டாச்சு. நம்ம நேற்று ஃபுல்லாக பார்க்கல, இன்றைக்கி பார்த்துட்டேன். ஓகே, எல்லா இடத்துலையும் ரைஸ் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் டைமிங் இருக்குது. இங்கிட்டு வரவில் சின்ன சின்ன கிராமம், நான் 2 வீடு 3 வீடு இருக்குது. அந்த மேடில் மாடு அதை வச்சு கொடுத்துட்டு அங்கே இது போட்டுட்ருக்காங்க. அற்புதமான லொக்கேஷனாக இருக்கா. நான் வந்த இடம் பூரா அப்படி தான் இருக்குது. எவ்வளோ வேகமாக தண்ணி ஃப்ளோ போகுது பாருங்க. குளிக்கிறதுக்கு அற்புதமாக அங்கே ஒரு கல் இருக்குது. நீட்டாக குளிக்கலாம். ஆனால் நீ கல்லை குளிச்சிட்டேன், அதனால் வேண்டாம். ஓகே, நம்ம பயணிக்கலாம். ஓகே, பாய்ச்சல் அப்படின்னு சொல்லி சின்ன சிட்டி மாதிரி இருக்க இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ அனுஸ்குராவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதான் அனுஸ்குரான்னு ஒரு ஏரியா இருக்குது. இது மஞ்சள் கலர் ரோடு தான், ஆனால் அதுவே அப்படி தான் இருக்குது. ஓகே, போகலாம். ஆனால் கடைங்கள்லாம் நிறையா இருக்குது. ஓகே, இன்றைக்கி கொடைக்குள்ள இருக்கேன், அதனால் ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்குது. சாரிம்மா, சாரி. எங்கேருந்து பாய்ச்சல்னு சொல்லி ஒரு இடம், நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் நான் வந்துட்டேன். கொஞ்சம் லிஃப்ட்டு பிடிச்சி அந்த மாதிரி. அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், ஒரு லிஃப்ட்டு மறைச்சேன். ஆனால் பக்கத்தில் அனுஸ்குரான்னு ஒரு அது வழியாக நான் போகிறேன், அங்கே இறக்கி விடுங்க அப்படின்னேன். அவர் சொன்னார், நான் புனேக்கு போகிறேன், நீ அது வரைக்கும் வந்தாலே எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். என்னையா சொல்கிற அப்படின்ட்டு அவரை மேப்பை பார்த்தா சத்தாரா அப்படின்ற இடத்துல நாங்கள் 2 பேரும் புரிகிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சத்தாராவில் இப்போ இறங்கி சிட்டி, சரியான சிட்டி புனேக்கு கொஞ்சம் இங்கிட்டு அதில் இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே சுற்றி நிறைய ஃபோர்ட் இருக்குது, ஆனால் நான் அதுக்கெலாம் போகல. நேர அது பேர் என்ன, பிரதாப்கர் ஃபோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த சிட்டியை தாண்டி பக்கத்தில் எதுவும் தாப்பா அந்த மாதிரி எதுவும் இருந்தால் தங்கலான் இருக்கேன். ஓகே, போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு தாபாவில் கேட்டு தங்கியிருந்தோம்ல, அந்த தாபாவில் கூப்பிட்டு நமக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இருக்கோம், பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் டக்குன்னு மாறிடுச்சு எல்லாம்.
ஓகே, நேற்று தங்கியிருந்த இடத்துலேருந்து நம்ம சத்தாரா வந்துட்டோம்னு சொன்னேன். இப்போ சத்தாரான்ற இடத்துலேருந்து நம்ம தாண்டி சிட்டியை தாண்டி ஒரு அந்த இடத்துலேருந்து 13 கிலோமீட்டர் தாண்டி கொஞ்சம் அவுட்ருக்கு வந்துட்டேன். சரி, வர வழியில் ஏதாவது ஒரு தாபாவில் கேட்டு நம்ம இன்னைக்கு தூங்கலாம் அப்படின்ட்டு 5-6 தாபா இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு ஒரு தாபா இருந்துச்சு, போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சு, யோசிச்சுட்டே தான் போய் கேட்டேன். சரி, கேட்குறதுல என்ன தப்புன்னு போய் கேட்டேன். அப்புறம் அவர் முதலாளி 2 பேர் இருந்தாங்க. போய் கேட்டோன்னே இங்கிலீஷில் பேசினோன்னே ஹிந்தி தெரிய மாட்டார், ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்னேன். ஹிந்தி தெரியாமல் எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்றாரு. அவர் அந்த மாதிரி கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் அடித்து மராத்தியில் அடித்து இந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி நான் நம்ம ஸ்டோரியெல்லாம் சொல்லி தூங்க இடம் வேணும் அப்படியா அப்படின்ட்டு, நம்ம லேபர்ஸ் ரூமு ஒன்று ஃப்ரீயாக இருக்குது, ஒரு பெட்டு ஃப்ரீயாக இருக்குது, அங்கே போய் தூங்கிக்க அப்படின்ட்டாரு. டப்புனு நம்ம பையனை கூப்பிட்டு எல்லாம் அவனுக்கு இது பண்ணி கொடு, நல்லா சாப்பிட்டு 2-3 நாள் வேணாலும் நீ தூங்கிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாரு. திடீர்னு சேஞ்ச், கொஞ்சம் அவர் கேட்டோடனே கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டேன். அவரை அந்த பையனுக்கு எல்லாம் வச்சுட்டு சாப்பிட எந்த இடத்து சாப்பிட வரேன் அப்படின்னு சொன்னார். எப்போனாலும் பரவாயில்ல அப்படின்னேன். சரி, என்ன ரெடி ஆகிட்டு வா அப்படின்ட்டாரு, போயிட்டார். அப்புறம் அங்கேருந்து நான் தங்கியிருக்கிற ஒரு 70-80 மீட்டர் இருக்கும். கொஞ்சம் கழிச்சு அந்த முதலாளி அந்த அப்பாவே அவரே வா சாப்பிட போகலாம் அப்படின்றார். அவர் ஆள் செயினெலாம் போட்டு பச்சை வச்செல்லாம் குத்தி, நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம்ல ஒரு சேட்டு, டெரர் சேட்டு, நம்மளை பணம் வச்சுட்டு போகல, அந்த மாதிரி இருக்கார் ஆள். கூப்பிட்டு வா இப்போ சாப்பிட போகலாம் அப்படின்னு தோளில் கையை போட்டு, வா அது என்ன வேணும், நான்வெஜ் சாப்பிடு, நல்லா சாப்பிடு, இன்றைக்கி எல்லாம் என்னோடது அப்படின்ற மாதிரி ஹிந்தியில் சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியலை. பட் அதான் வந்தோடனே அப்புறம் சாப்பாடு வழக்கம் போல் அந்த நான்வெஜ் தாலி ரைஸு அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, இதுதான் மகாராஷ்டிராவோட எங்கள் ரெஸ்டாரண்ட் மகாராஷ்டிரா ஸ்பெஷல் ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடு, இல்லை தூங்குறவங்க எல்லாம் லேட்டாக தான் வருவாங்க, நீ நல்லா தூங்கு அப்படின்ட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி இங்கே தான் தூங்க போகிறோம். வெறும் வெங்காயமாக இருக்குது, வெங்காயம் வண்டி குமிச்சு போடுறா, இது அங்கிட்டு வேறு இருக்குது. ஓகே, இன்றைக்கி நாள் வழக்கம் போல் ஒரு வாரமாக நல்லா சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நல்லாயிருக்கு. ஓகே, தூங்கலாம். நாளைக்கு பயணத்தை நாளைக்கு ஆரம்பிக்கலாம். இதோட இன்றைக்கி இந்த பயணம் முடிஞ்சு.